ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் மட்டன் குழம்பு பண்ணிங்கன்னா 2 நாளில் 3 நாளும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு குறையாது. அதுக்கு ஃபஸ்ட்டு 1 kg கறி எடுத்து அரிஞ்சு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சுத்தமாக கழுவி கொண்டு வந்து வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் சூடானதும் பெருஞ்சீரகம், பட்டை, பூ, கிராம்பு, பிரியாணி இலை எல்லாம் போட்டுக்கிட்டோம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் பொரியல், குழம்பு எதில் வேணாலும் சேர்க்கலாம். எதில் சேர்த்தாலும் தனியாக டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாதிரி வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸ்பூனில் எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்காக மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பொட்டுகளை வறுத்துக்கலாம். பொட்டுகளை பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் பட்டை, பூ, கிராம்பு, பிரியாணி இலை, பெருஞ்சீரகம், கசகசா எல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு நம்ம கறி சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தாலும் லைக்ஸ் வர மாட்டேங்குது, வியூஸ் போக மாட்டேங்குது. இருந்தாலும் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருப்போம். கறி சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் கிண்டிக்கலாம். கறியை நல்லா 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம போய் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். திருகி வச்சுருந்த தேங்காய், வறுத்து வச்சுருந்த பொட்டுகளை, பட்டை, பூ, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா நைஸாக வச்சுக்கலாம். இது மாதிரி இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்மெல்லே பயங்கரமாக வருது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் எப்படி இருந்துங்க கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். போதுமா? ஒரு 15 நிமிஷம் நல்லா குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் கறி நல்லா வெந்திருக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இதை இட்லியில் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டான மட்டன் குழம்பு ரெடி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.